கேள்வி கேட்க பொதுவாக நடிகர்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. முதல்வர் அவர்கள் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்கிரிப்ட் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளாக நம்ம உதயநிதி அவர்கள் வந்துட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா, டேப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க போல இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து படிச்சுட்டு இருந்தார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை எவனோ போட்டு சோஷியல் மீடியாவில் ஓட்டிட்டான் போல இருக்கு. வேணாப்பா ஓரந்தல்ல, அவங்கள மாதிரி நம்மளும் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய ஒரு A4 ஷீட்டில் பஞ்சாக ஸ்டாப்லர் பண்ணி இவங்க படிப்பாங்களாமா. அது ஸ்கிரிப்ட் கிடையாது. அது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. அது வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க நோட்ஸ் எடுத்துருக்காங்க. நோட்ஸ் அதை பார்த்து படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்துட்டு முதல்வர் அவர்கள் ஸ்கிரிப்ட் பார்த்து இதை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்களாமா. ரெண்டாவது, இந்த சட்டசபையில் இந்த அவதூறு பரப்புகிறாங்க, சினிமா நிகழ்ச்சி நடக்குது, அந்த மாதிரிலாம் வேறு இவர் சொல்லிட்டு இருக்காராம். எனக்கு திடீர்னு சரி என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். சும்மா விடுவாங்க நம்ம விர்ச்சுவல் பாய்ஸ். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. அது ஏன் இவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நீங்களாம் வந்து ஜென்சி கிட்ஸ்னு சொல்லி இந்த ஐடி விங்ஸ் ஏதோ 1-2 வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் டிவிக்கில் உள்ள மொத்த பேருமே ஐடி விங்ஸ் தான். அப்படின்றப்போ அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, தரமான செஞ்சாங்க ஒரு செயல். என்ன தெரியுமா அது? நீங்கள் நடித்ததோ ஒருத்தல் ஒரு கண்ணாடி, ஆனால் ஒரு செங்கலை வச்சு ஆட்சியை கவுத்துட்டீங்க. அடுத்தது நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. அப்புறம் ஏதோ நீங்கள் நடித்ததோ மனிதன், நீங்கள் தான் மனிதன் அப்படின்ற மாதிரிலாம் வசனத்தை பேசினது யாரு? அந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், ஏதோ அந்த மாதிரி மாண்புமிகு பெரிய பெரிய வள்ளல்களோட பேரெல்லாம் வச்சு உங்களை வழிமுடிஞ்சு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்றத்தில் பேசினாரு. அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க? சினிமா பாணியில் அப்படின்னு சொல்கிறீங்களே. அதாவது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் மட்டும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது இவங்களோட ப்ரோட்டோகால்ஸ் படி இவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து மக்களுக்கு வந்து அது எல்லாமே ஒளிமுறைவாக நடக்கும். ஏன்னா இவங்களோட சட்டமன்றத்தை லைவில் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதுக்கு மட்டும் தான் லைவ் இருக்கும். மற்றவங்க பேசுகிற ஃபுல்லாக வந்துட்டு லைவ் ஆஃபில் இருக்கும், இல்லைனா ஆடியோ மட்டும் வரும். இந்த மாதிரி செயலுக்கு நீங்கள் வேறு ஏதாவது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, பண்ணிட்டு போங்க. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா